பொதுவா ஒரு கட்டிடத்தோட வரைபடத்தை நான் பார்க்கும்போது, அதுல சுவர்கள் எங்கே வரும், கதவுகள் எங்கே இருக்கும்னு மிக துல்லியமான அளவீடுகளை பார்ப்போம். அது ரொம்ப எளிமையானது. ஆமா, அது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு இயல்பான விஷயம். சரியா சொன்னீங்க. ஆனால் காலத்தையும் வெளியையும் இந்த பிரபஞ்சத்தையும் மனிதனின் உள் உணர்வையும் ஒன்றாக இணைத்து ஒரு மாபெரும் வரைபடம் வரையப்பட்டா அது எப்படி இருக்குன்னு நீங்க எப்போவாவது கற்பனை செஞ்சு பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு வரைபடம் இருந்தா அது ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பார்க்க போகும் ஆழமான தேடல் அப்படிப்பட்ட ஒரு வரைபடத்தை பத்தி தான். அதாவது அருட்பெருஞ்சோதி அகவல் குறிப்புகள், குறிப்பா அதுல வர்ற 288 முதல் 291 வரையிலான வரிகள். இது ஒரு வெறும் கவிதை கிடையாது. சொல்லப்போனா இது கவிதைங்கிறத தாண்டி பிரபஞ்சத்தின் ரகசியங்களை விளக்கும் ஒரு தத்துவ வரைபடம் தான் சொல்லணும். ஆமா. ஆகமான விவாதத்துல காலம், வெளி, பிரபஞ்சம் இதெல்லாம் எப்படி ஒன்றோடொன்று இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற ரகசிய படிக்கட்டுகளை நாம ஆராய போறோம். இந்த மூலக்குறிப்புகள்ல உள்ள ஒவ்வொரு வரியும் ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை உள்ளடக்கி இருக்கு. சரி, இந்த தொடக்க புள்ளியிலிருந்தே நாம ஆரம்பிப்போம். நிச்சயமா தொடங்குவோம். ஒரு பிரபஞ்சத்தை விளக்கத் தொடங்கும்போது பொதுவா எல்லாரும் இடத்தையோ அல்லது பொருளையோ தான் தொடக்கமா வைப்பாங்க. ஆமா. பிக் பேங் தியரி மாதிரி ஏதோ ஒரு பொருள் வெடிச்சு சிதறிச்சுன்னு தானே சொல்லுவோம். சரியா சொன்னீங்க. ஆனால் இந்த ஆவணத்துல முதல் வரி காலமே முதலிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு தொடங்குது. அதாவது எல்லாவற்றுக்கும் தொடக்கமாக படைப்பின் ஆதிப்புள்ளியாக காலத்தை முன்வைக்கிறாங்க. இது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியில் எழுப்புது. நாம பொதுவா காலத்தை கடிகாரத்துல ஓடும் முள்ளாகவோ அல்லது நேர்கோட்ல பயணிக்கும் ஒரு அளவீடாகவோ தான் பாக்குறோம். உண்மைதான். அது நம்ம அன்றாட பயன்பாட்டுக்காக நம்ம வச்சிருக்கிற ஒரு அளவீடு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா காலமே மூல ஒளியாக, அதாவது அருட்பெருஞ்சோதியாக கூறப்படுது. இது எப்படி சாத்தியம்? காலத்திற்கும் அந்த மாபெரும் கருணை ஒளிக்கும் என்ன தொடர்பு? இது மிகச் சிறந்த கேள்வி. ஆழமாக சிந்தித்து பாருங்க. எந்த ஒரு செயலும் நடைபெற, எந்த ஒரு பொருளும் தோன்றி மறைய காலம் என்ற ஒரு தளம் அவசியமாகிறது. காலம் இல்லாம எந்த மாற்றமும் நடக்காது. எக்ஸாக்ட்லி. காலம் இல்லாமல் எந்த ஒரு இயக்கமும் இல்லை. அந்த அடிப்படையில தான் காலமே முதலிய அப்படின்னு இந்த வரி சொல்லுது. அதாவது அந்த எல்லையற்ற பேரொளி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள எடுக்கும் முதல் பரிமாணம் காலம்தான். ஓஹோ, ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் காலம். அப்படியா? ஆமா. அந்த காலமும் வேறு ஏதோ ஒண்ணும் இல்ல. அதுவும் அந்த அருட்பெருஞ்சோதியோட ஒரு வடிவமே. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வரி கருவிகள் கலைவழி அருட்பெருஞ்சோதி அப்படின்னு முடியுது. கருவிகள் கலைவழி. இத நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். நாம இந்த உலகை உணரவும் கற்றுக்கொள்ளவும் பயன்படுத்தும் கருவிகள், அதாவது நமது ஐம்புலன்கள், மனம், அறிவாற்றல் இதெல்லாம் தான். கரெக்ட். இந்த கருவிகள் இயங்கும் அந்த அறிவு, வெளி எல்லாமே அந்த ஒளியின் அங்கங்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இது எனக்கு நாம நவீன உலகத்துல பயன்படுத்தும் ஒரு தொழில்நுட்பத்தை நினைவூட்டுது. என்ன தொழில்நுட்பம் அது? ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி. அதாவது விஆர் கண்ணாடியை நீங்க அணிந்து கொண்டு ஒரு மாய உலகை பார்ப்பதாக கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த மாய உலகில் நீங்க பார்க்கும் காட்சியும் டிஜிட்டல் குறியீடுகளால், அதாவது ஒளியால் ஆனதுதான். ஆமா, எல்லாமே பிக்சல்ஸ் தான். அதேதான். அந்த காட்சியை பார்க்க உங்களுக்கு பயன்படும் விஆர் கண்ணாடியும் அதே மின்னணு ஒளியால் ஆனதுதான். பார்க்கும் கருவி, பார்க்கப்படும் வெளி, அது இயங்கும் நேரம் என எல்லாமே ஒளியின் வெவ்வேறு வடிவங்கள். அப்படித்தானே இதுவும் செயல்படுது. அந்த விஆர் கண்ணாடி ஒப்புமை மிக துல்லியமாக பொருந்துது. பிரபஞ்சத்தின் படைப்பும் அந்த படைப்பை உணரும் கருவியும் ஒன்றோடொன்று பிரிக்க முடியாதவை அப்படிங்கிற ஆழமான கருத்தைத்தான் இந்த வரிகள் வலியுறுத்துது. நாம பொதுவா என்ன நினைக்கிறோம்னா, நாம வேறு, இந்த பிரபஞ்சம் வேறு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, பிரபஞ்சத்தை நாம வெளியிலிருந்து ஏதோ ஒரு கேமராவை வச்சு பார்ப்பது போல பார்க்கறோம்னு நினைக்கிறோம். ஆனால் மூல உரை அதை முற்றிலுமாக மறுக்குது. பிரபஞ்சத்தின் எந்த ஒரு அங்கத்தையும் நீங்க அந்த மூல ஒளியிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. ஓ, அப்போ உலகையை அளக்க நாம பயன்படுத்தும் நம்ம மனமும் புலன்களும் கூட அந்த பேரொளியின் கூறுகள்தான். நிச்சயமா. அந்த விஆர் கண்ணாடியின் லென்ஸும் உள்ளே தெரியும் காட்சியும் ஒரே மென்பொருளால் ஆனது அப்படிங்கிறது போல இங்க அறிபவனும் அறியப்படும் பொருளும் ஒண்ணுதான். அப்படியென்றால் அந்த விஆர் உலகின் பிக்சல்கள் போல இந்த உலகமும் உலகை உணரும் நாமும் அருட்பெருஞ்சோதி என்ற ஒரே ஒளியாலானவர்கள். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் வருது. அடுத்த வரிகளுக்கு செல்லும்போது எனக்கு ஒரு பெரிய தர்க்க ரீதியான முரண்பாடு தோணுது. அடுத்த வரிகள் பாத்தீங்கன்னா, ஆளுற வகுத்த அருட்பெருஞ்சோதி
துரிசறு கருவிகள் அருட்பெருஞ்சோதின்னு வருது. ஆமா. அடுத்தது சுத்தனல் வெளியிடை அருட்பெருஞ்சோதி, அரசுர வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு நீளும். இப்போ இதுல துரிசறு கருவிகள் அப்படின்னா குற்றமற்ற அல்லது மாசற்ற கருவிகள்னு அர்த்தம் சொல்றாங்க. நான் இங்க ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். மனிதர்களாகிய நமது உணர்வுகளும் இந்த உலகை நாம அறிய பயன்படுத்தும் கருவிகளும் எப்பவுமே ஏதோ ஒரு வகையில குறைபாடுடையவை தானே? குறைபாடுன்னு நீங்க எதை சொல்றீங்க? அதாவது நம்ம கண்கள் அகச்சிவப்பு கதிர்களை பார்ப்பதில்ல. நம்ம மனம் அடிக்கடி கோபத்திலோ பயத்திலோ மாயைகளிலோ சிக்கிக் கொள்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மூல ஆதாரத்தில் இவை துரிசறு அல்லது குற்றமற்ற கருவிகளாக வர்ணிக்கப்படுது? நீங்க கேட்பது முற்றிலும் நியாயமான கேள்வி. உயிரியல் ரீதியாகவோ உளவியல் ரீதியாகவோ பார்த்தால் மனித புலன்களும் மனமும் பல குறைபாடுகளை கொண்டவைதான். ஆமா, அதனால தானே நான் கேக்குறேன். ஆனா இந்த மூலக்குறிப்பு பேசுவது சாதாரண மனித பார்வை அல்ல. துரிசு அப்படிங்கிறது பௌதிக குறைபாடுகளை குறிக்கவில்லை. அது அறியாமை அல்லது நான் என்ற அகந்தைங்கிற மாசையே குறிக்குது. ஓஹோ, ஈகோ அல்லது அந்த மாயை அதத்தான் மாசற்ற நிலைன்னு சொல்றாங்களா? ஆமா, மனிதன் தனது அறியாமையிலிருந்து விடுபட்டு உண்மையான பிரபஞ்ச அறிவு நிலையை அடையும்போது அவனது உள்ளுணர்வு ஒரு குற்றமற்ற கருவியாக மாறுது. அதத்தான் துரிசறு கருவிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க அந்த VR கண்ணாடியை வச்சு பார்த்தா கண்ணாடியோட ஹார்ட்வேர்ல சில வரம்புகள் இருக்கலாம், ஆனா சாஃப்ட்வேர் எக்ஸாக்ட்லி எல்லாமே ஒரே ஒளிதான் என்ற தெளிவு பிறக்கும்போது உங்களது உணர்வு நிலை, அதாவது அந்த சாஃப்ட்வேர் முழுமையடையுது. அங்கு பிழைகளுக்கு இடமே இல்ல. சற்று பொறுங்கள். அப்படியானால் நடைமுறை வாழ்வில் நாம் இந்த உலகை எதிர்கொள்ளும்போது நமது சாதாரண புலன்களை நிராகரிக்க வேண்டுமா? இல்ல, அப்படி சொல்ல வரல. பின்னே எல்லாவற்றையும் மூடிக்கொண்டு வெறும் தியான நிலையில் மட்டுமே இருக்க வேண்டும்னு மூல உரை கூறுதா, அல்லது நமது பார்வை கோணத்தை மாற்றுவதைப் பற்றி பேசுதா? புலன்களை நிராகரிக்க சொல்லவில்லை, மாறாக அவற்றை சரியாக பயன்படுத்த சொல்லுது. நீங்க சொன்ன அந்த பார்வை கோணத்தை மாற்றுவதுதான் இங்க முக்கியம். அந்த பார்வை கோணம் மாறுற இடத்த பத்தி தான் அடுத்த வரியில சொல்றாங்களாம். ஆமா, அதனாலதான் அடுத்த வரியில சுத்தனல் வெளியிடே அருட்பெருஞ்சோதி, அரசுர வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு மிக தெளிவாக விளக்குறாங்க. மாசற்ற அந்த நிலை எங்கோ வானத்தில் இல்லை. அப்போது எங்க இருக்கு? அது ஒரு தூய்மையான நல்ல வெளியில், அதாவது சுத்தனல் வெளியீடு இயங்குது. உங்க மனம் விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபட்டு அந்த தூய வெளியை அடையும்போது உங்களது கருவிகள் எந்த தடையுமின்றி செயல்படும். ஓ, அப்போ அந்த உணர்வு நிலை பிரபஞ்சத்தில் ஒரு அரசாட்சியைப் போல நிலைத்து நிற்கும். அதைத்தான் அரசுர வகுத்த அப்படின்னு சிறப்பாக கூறுகிறார்களா? கண்டிப்பா. குறைகள் ஹார்ட்வேர்ல இல்ல, நாம உலகை பார்க்கும் சாஃப்ட்வேர்ல தான் இருக்கு. சாஃப்ட்வேரை மேம்படுத்தும் போது கருவி குற்றமற்றதாகிடுது. புரியுது. நீங்க சொல்லும் அந்த சுத்தனல் வெளி என்பது நமது மனதிற்குள் நடக்கும் ஒரு ஆழமான சுத்திகரிப்பு. நாம் நமது அகந்தையையும் குறுகிய பார்வையையும் நீக்கும்போது நமது உணர்வுகளே பிரபஞ்சத்தின் மாசற்ற கருவிகளாக மாறிவிடுது. மிகச்சரியான புரிதல். சரி, நமது அக உலகத்தை ஒருவாறு ஒழுங்குபடுத்தி விட்டோம். ஆனால் அடுத்த வரிகளில் இந்த வரைபடம் திடீரென்று மிக பிரம்மாண்டமான ஒரு பாய்ச்சலை நிகழ்த்துது. இவ்வழியெல்லாம் அருட்பெருஞ்சோதி, இளங்கவண்டங்கள் அருட்பெருஞ்சோதி. ஆமா, அப்படியே அவ்வை நமைத்த அருட்பெருஞ்சோதி, ஓங்கிய வண்டம் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு விரியுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு மைக்ரோஸ்கோப் மூலம் நுண்ணிய அணுவை பார்த்து கொண்டிருந்த நாம திடீரென்று டெலஸ்கோப் எடுத்து வானத்துல உள்ள அண்டங்களை பார்ப்பது போல இருக்கு. உள்ள இருந்த அந்த தூய்மையான வெளி இப்போ விரிவடைந்து பிரபஞ்சமா மாறிடுச்சாம். சரியா பிடித்தீர்கள். இதுதான் இந்த தத்துவ படிக்கட்டுகளின் மிக முக்கியமான திருப்புமுனை. இதுவரை நாம் பேசிய அந்த தூய்மையான வெளி என்பது ஏதோ நமது மனதிற்குள் மட்டுமே இருக்கும் ஒரு சிறிய அறை கிடையாது. அப்போ அது என்ன? இவ்வெளியெல்லாம் அப்படின்னு மூல உரை சொல்லும்போது அது நாம் பார்க்கும் இந்த எல்லையற்ற பிரபஞ்ச வெளி முழுவதையும் குறிக்குது. நீங்க உற்று நோக்கினால் உள்ளே இருக்கும் வெளிக்கும் வெளியே இருக்கும் பரந்த வெளிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அட, வெளியும் உள்ளும் ஒண்ணுதான் சொல்றீங்களா? ஆமாங்க. அந்த மாபெரும் பரந்த வெளியில் எண்ணற்ற அண்டங்கள், அதாவது பிரபஞ்சங்கள் ஒளிர்கின்றன. அதத்தான் இளங்க வண்டங்கள், அதாவது ஒளிரும் வண்டங்கள்னு வர்ணிக்கிறாங்க. ஓஹோ, அப்புறம் அந்த ஓங்கிய வண்டம்னு ஒண்ணு வருது, அது என்ன? அந்த அண்டங்களிலே மிக உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு மாபெரும் அண்டம் இருக்கு. அதுவே ஓங்கிய வண்டம். இவை அனைத்தையும் அங்கே நிலைநிறுத்தி உள்ளது அதே அருட்பெருஞ்சோதிதான். இதை சிந்திக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, பார்ப்பதற்கும் பார்க்கப்படுவதற்கும் இடையிலான எல்லை முற்றிலுமாக அழிந்து விடுது. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
அதாவது நான் வானத்தை பார்க்கும்போது ஒரு சின்னஞ்சிறிய மனிதன் ஏதோ ஒரு மிகப்பெரிய நட்சத்திர கூட்டத்தை பார்க்கிறான் என்பது உண்மை அல்ல. எனது கண்களில் இருக்கும் ஒளியும் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் ஒளியும் ஒண்ணுதான். வாவ், ஆமா, இது ஒரு அற்புதமான பார்வை. அந்த விஆர் கேம் ஒப்புமைக்கு மீண்டும் சென்றால், விளையாடும் அவதாரமும் அது பயணிக்கும் விண்வெளியும் ஒரே கோடிங்கால் எழுதப்பட்டதுதான் என்பது போல, இத உணரும்போது ஏற்படும் அந்த திறப்பு தான் தத்துவத்தின் உச்சம்னு தோணுது. அதுதான் உண்மை. மூல உரை எவ்வளவு நேர்த்தியாக இந்த கட்டமைப்பை உருவாக்கியுள்ளது அப்படிங்கிறதை இப்போ நீங்க இணைத்து பாருங்க. நுண்ணிய மனித அறிவும் பிரம்மாண்டமான அண்டங்களும் அந்த ஒரே அருட்பெருஞ்சோதி என்ற ஒளியின் வெவ்வேறு வடிவங்கள்தான். இது அறிவியலும் மான்மீகமும் கைகோர்க்கும் ஒரு புள்ளி மாதிரி தெரியுதே. நிச்சயமா, நவீன குவாண்டம் இயற்பியலும் இதைத்தான் சொல்லுது. பார்வையாளனை தவிர்த்துவிட்டு பிரபஞ்சத்தின் எந்த ஒரு நிகழ்வையும் நாம் அளவிட முடியாது அப்படின்னு. ஆமா, குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல அப்சர்வர் எஃபெக்ட்னு சொல்வாங்க. அதுதான், உங்களுக்குள் இருக்கும் அந்த சிறு உணர்வு பொறிகும் பல்லாயிரம் ஒளியாண்டுகள் தாண்டி ஒளிரும் அந்த மாபெரும் அண்டமும் ஒரே மூலப்பொருளால் தான் செயல்படுது என்பதை இந்த வரிகள் ஆணித்தரமாக நிறுவுது. சரி, இவ்வளவு பிரம்மாண்டமான அண்டங்கள் அங்க இருப்பதையும் அது எல்லாமே ஒரே ஒளிதான் அப்படின்றத நாம ஒப்புக்கொள்றோம். ஆனா இதற்கு அடுத்த வரியில் வரும் ஒரு கருத்து என்னை மிகவும் குழப்புது. அப்படி என்ன குழப்பம்? இந்த அண்டங்களுக்கு எப்படி ஒளியூட்டப்படுது அப்படிங்கறத விளக்கும்போது, ஒளி பேர முச்சுடர் அருட்பெருஞ்சோதி, ஆங்கிடை வகுத்து அருட்பெருஞ்சோதி அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. முச்சுடர் என்றால் 3 சுடர்கள். நாம இதுவரை எல்லாமே ஒரே ஒரு அருட்பெருஞ்சோதின்னு தான் பேசிக் கொண்டிருந்தோம். ஆமா, எல்லாமே அந்த ஒரு பேரொளிதான்னு சொன்னோம். அப்படி இருக்கும்போது திடீரென்று ஏன் இந்த எல்லையற்ற ஒளி 3 சுடர்களாக பிரிக்கப்பட்டு அங்கே வடிவமைக்கப்பட வேண்டும்? இது எதை குறிக்குது? நீங்க கேட்பது மிகச் சரியான தர்க்கம். எல்லாமே ஒன்றுதான் என்றால் ஏன் அதை 3ஆக பிரிக்க வேண்டும்? இது ஒரு முரண்பாடு போல தோன்றலாம், ஆனால் அது அப்படி அல்ல. அப்புறம் இதுக்கு என்னதான் விளக்கம்? மூல ஆதாரத்தின்படி பிரபஞ்ச இயக்கம் தடையின்றி நடைபெறுவதற்கு அந்த எல்லையற்ற ஒளி தன்னை சில குறிப்பிட்ட கட்டமைப்புகளுக்குள் உட்படுத்திக் கொள்ளது. ஒளிபெற முச்சுடர் என்பது அந்த பிரம்மாண்டமான அண்டங்களுக்கு ஒளியூட்டுவதற்காகவும் அவற்றை இயக்குவதற்காகவும் அந்த மூல ஒளி எடுக்கும் 3 செயல்பாட்டு வடிவங்களை குறிக்குது. அந்த 3 செயல்பாடுகள் என்னென்ன? தத்துவார்த்தமாக இதை சூரியன், சந்திரன், அக்னி அப்படின்னு கூறலாம். அல்லது இன்னும் ஆழமாக பார்த்தால் படைத்தல், காத்தல், மாற்றுதல் ஆகிய 3 மாபெரும் பிரபஞ்ச செயல்பாடுகளாகவும் கொள்ளலாம். இதை எளிதாக புரிந்து கொள்ள நாம அன்றாகம் பயன்படுத்தும் மின்சார உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஓ, நீங்க மின் மாற்றி, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்களே சொல்லுங்க பாப்போம். அதாவது ஒரு மிகப்பெரிய மின் நிலையத்திலிருந்து அளப்பரிய மின்சாரம் உற்பத்தி ஆகுது. அந்த மின்சாரத்தை நாம் நேரடியாக ஒரு சாதாரண தொலைக்காட்சி பெட்டியிலோ அல்லது மொபைல் சார்ஜர்லோ இணைக்க முடியாது. அப்படி இணைத்தால் அவை வெடித்து சிதறிவிடும். ஆமா, ஹை வோல்டேஜ் தாங்காது. அதனால அந்த மாபெரும் சக்தியை நாம பயன்படுத்த இடையில் பல மின்மாற்றிகள் மூலமாக அதை சிறு கூறுகளாக பிரித்து அதன் வீரியத்தை குறைத்து நமக்கு பயன்படும் வகையில் மாற்ற வேண்டும். அதுபோலதான் இந்த பிரபஞ்ச இயக்கமும் நடக்குதா? மிக துல்லியமான விளக்கம். அந்த மூல ஒளி, அதாவது அருட்பெருஞ்சோதி என்பது எல்லையற்ற, கணக்கிட முடியாத ஒரு மாபெரும் சக்தி. அந்த சக்தி அப்படியே எந்தவித கட்டுப்பாடும் இன்றி வெளிப்பட்டால் இந்த அண்டங்களால் அதை தாங்க முடியாது இல்லையா? கண்டிப்பா பிரபஞ்ச கட்டமைப்பு சிதைந்துவிடும். எனவே இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்திற்காகவும் அண்டங்கள் ஒளி பெறுவதற்காகவும் அந்த எல்லையற்ற ஒளி தன்னை முச்சுடர்களாக அமைத்துக் கொள்கிறது. அதான் அங்கேடை வகுத்த அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. படைத்தல் என்ற தொடக்கம், அதை தக்க வைக்கும் காத்தல் மற்றும் அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் மாற்றுதல், இந்த 3ம் சேர்ந்தாதான் பிரபஞ்சம் இயங்க முடியும். அந்த முச்சுடர்கள் என்பது அந்த விஆர் மாய உலகை இயக்கிக் கொண்டிருக்கும் சாஃப்ட்வேர் என்ஜின் போன்றது. அப்படியானால் அந்த ஒளி தன்னை சுருக்கிக் கொள்ளவில்லை, குறுகி போகவில்லை. மாறாக பிரபஞ்சத்தின் சீரான செயல்பாட்டிற்காக தன்னை மிக சரியாக ஒழுங்கமைத்துக் கொள்ளுது. இது உண்மையிலே பிரமிக்க வைக்குது. ஆமா, ரொம்பவே பிரமிப்பான விஷயம் இது. எல்லையற்ற ஒன்றாக இருப்பது தனக்குள் ஒரு விதியை, ஒரு கட்டமைப்பை உருவாக்கிக் கொண்டு பல அண்டங்களை ஒளிர செய்வது என்பது ஒரு மாபெரும் கவிதை போல இருக்கு. நீங்க தொடக்கத்தில் சொன்னது போல இது வெறும் கவிதை அல்ல, பிரபஞ்சத்தின் இயக்கத்தை விளக்கும் வரைபடம் என்பது இப்போ தெளிவாக புரியுது. ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த முச்சுடர்களின் இயக்கத்தை பற்றி பேசும்போது நாம் மீண்டும் இந்த அகவலின் முதல் வரிக்கு சென்று விடுகிறோம் அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். முதல் வரைக்கு போறோமா? அது எப்படி?
படைத்தல், காத்தல், மாற்றுதல் என்ற 3 செயல்பாடுகள் நடக்கிறது என்றால் அங்க என்ன உருவாகுது? ஒரு தொடர்ச்சி உருவாகுது. அந்த தொடர்ச்சிக்கு என்ன பெயர்? ஓ மை காட், அதுதான் காலம். எக்ஸாக்ட்லி. அதனால தான் காலமே முதலிய அப்படின்னு தொடங்குனாங்க. காலம் என்ற முதல் பரிமாணம் உருவாகுது, அதனுள் கருவிகள் மற்றும் வெளி உருவாகுது. அது மாசற்ற வெளியாய் விரிவடைந்து அண்டங்களாகுது. அந்த அண்டங்களை இயக்கும் சுடர்களாக மீண்டும் அந்த ஒளியே செயல்பட்டு காலத்தை இயக்குது. இது ஒரு முழுமையான சுழற்சி, தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு வட்டப்பாதை. சரியா சொன்னீங்க. ஒரு முடிவற்ற வளையம், ஒரு இன்ஃபினிட் லூப். உங்களுக்கு, அதாவது இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த பயணம் சற்று கடினமாக இருந்திருக்கலாம். ஆனால் நாம் கடந்து வந்த இந்த பிரம்மாண்டமான கருத்துக்களை ஒருமுறை சுருக்கமாக இணைத்து பார்ப்போம். நிச்சயமா ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். நாம வெறும் வார்த்தைகளை வாசிக்கவில்லை, நாம் ஒரு உணர்வு நிலை பயணத்தை செய்திருக்கிறோம். காலத்தின் தொடக்கமே அந்த மாபெரும் கருணை ஒளிதான். நாம இந்த உலகை அறிய பயன்படுத்தும் நமது உணர்வு கருவிகளாகவும் அவை இயங்கும் வெளியாகவும் இருப்பது அதே ஒளிதான். கருவிகள், கலைவெளி. ஆமா, நமது அகந்தையை நீக்கி நாம் அடையும் மாசற்ற தூய வெளியாகவும் அதில் குறையின்றி இயங்கும் கருவிகளாகவும் இருப்பது அதுவே. அதன் பிறகு நம்மிலிருந்து விரிவடைந்து அந்த பரந்த வெளியெங்கும் மிதந்து கொண்டிருக்கும் எண்ணற்ற மாபெரும் அண்டங்களாகவும் அவற்றுள் மிக உயர்ந்த அண்டமாகவும் இருப்பது அந்த ஒரே அருட்பெருஞ்சோதிதான். ஓங்கிய வண்டம் வரைக்கும் வந்தாச்சே. இறுதியாக இவ்வளவு பிரம்மாண்டமான அண்டங்களும் எந்தவித சிதைவுமின்றி இயங்குவதற்காக தன்னைத்தானே ஒழுங்கமைத்து 3 சுடர்களாக பிரிந்து ஒளியூட்டுவதும் அதே மூலப்பரம்பொருள்தான். இந்த 288 முதல் 291 வரையிலான வெறும் 4 வரிகள் மனிதனின் அக உலகத்திலிருந்து தொடங்கி புற உலகின் மாபெரும் பிரபஞ்சம் வரை அனைத்தையும் ஒரே மெல்லிய ஒளி இழையில் எவ்வளவு நேர்த்தியாக கட்டி எழுப்பியிருக்கு. ரொம்ப அழகா தொகுத்து கூறினீங்க. ஒவ்வொரு வரியும் உங்களை அடுத்தடுத்த உயர்ந்த தலத்திற்கு அழைத்துச் செல்லுது. இது அறிவியலும் ஆன்மீகமும் சந்திக்கும் ஒரு உன்னதமான புள்ளி. கண்டிப்பா. நாம பிரபஞ்சத்திலிருந்து தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. நாமே பிரபஞ்சம் அப்படிங்கறத உணர்த்துவதுதான் இந்த மூல உரையின் அடிப்படை நோக்கம். நாம உலகை பார்க்கும் அந்த லென்ஸ் மாசற்றதாக மாறும்போது எல்லாமே அந்த அருட்பெருஞ்சோதியாக மட்டுமே தெரியும் என்ற உச்சகட்ட உண்மையை இது பதிவு செய்யுது. நிச்சயமா. நாம இன்று ஒரு மாபெரும் அறிவு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த மூலக்குறிப்புகள் நம்மை வெறும் பார்வையாளர்களாக இருக்க அனுமதிக்கல, மாறாக இந்த பிரபஞ்ச நாடகத்தின் ஒரு அங்கமாகவே நம்மை மாற்றிருக்கு. சரி, நாம விடைபெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. ஆமா, ரொம்ப ஆழமான ஒரு விவாதம் இது. ஆனால் இங்கிருந்து விடைபெறுவதற்கு முன் உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நான் விட்டுச் செல்ல விரும்புறேன். நீங்க சற்று அமைதியாக இதை எண்ணி பாருங்கள். இந்த மூல உரையின்படி கடந்து செல்லும் காலம், அதை பற்றி இப்போது சிந்தித்துக் கொண்டிருக்கும் உங்களின் மனம், உங்களை சுற்றியுள்ள முடிவற்ற வெளி மற்றும் மேலே வானில் ஒளிரும் கோடிக்கணக்கான அண்டங்கள் என அனைத்தும் அதே அருட்பெருஞ்சோதி ஒளியால்தான் ஆக்கப்பட்டன என்றால், சொல்லுங்க, உங்களுக்குள்ளும் நீங்கள் பார்க்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இடையே உண்மையில் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா? இன்று இரவு நீங்க வெளியே சென்று வானத்தில் ஒளிரும் நட்சத்திரங்களை பார்க்கும்போது ஒரு கணம் உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். என்னன்னு கேட்கணும். அந்த நட்சத்திரத்தின் ஒளியும் அதை பார்க்கும் என் கண்களின் ஒளியும் ஒன்றுதான் என்றால், உண்மையில் அந்த ஒளி ஒரு மனிதனின் கண்களின் வழியாக தன்னைத்தானே திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் பார்ப்பது நட்சத்திரத்தையா அல்லது உங்களையா? இதை பற்றி சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு சந்திப்போம்.